திமுக இதுவரைக்கும் அரசியல் தேர்தலில் அவங்க ஜெயிச்சதே பணபலம் ஆள்பலம் மட்டும்தான். எலெக்ஷன் கமிஷன் அடையாள அட்டை வழங்குவதற்கு முன்னால் திமுக எப்படி பூத் கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கிறது வரலாறு. அதே மாதிரி இப்பவும் பண்ணலாம், எங்களை மிரட்டி பார்க்கலாம்னு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா நடக்காது. மிரட்ட முயற்சி பண்றதுக்கு நாங்க ஒன்றும் மற்ற கட்சிக்கிற மாதிரி இல்லை. தலைவரின் தளபதிகள் நாங்க, எங்களை மிரட்டவும் முடியாது. அடிச்சாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தக்க வகையில் ஜனநாயக முறைப்படி எங்கள் பதில் இருக்கும். மக்கள் அதற்கான தீர்ப்புகள், உரிய தீர்ப்பை கொடுப்பார்கள். இன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது நடைமுறை சாத்தியமில்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சிஎம் நாற்காலி, அந்த நாற்காலில ஒரு கால் மட்டும்தான் திமுகவுடையது, மற்ற 3 கால்கள் கூட்டணி கட்சிகளுடையது. அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியா மட்டுமே பயன்படுத்தி அவங்க அவங்களோட அதிகார பகிர்வு அளிக்காம இருக்கிறது உண்மையான சமூக நீதிக்கு எதிரான செயல். இதுல இருந்தே நல்லா தெரியுது திமுக எந்த அளவுக்கு சமூக நீதியை பாதுகாக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 130 மேல தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னா சிஎம் அவர்கள் என்ன சொல்லணும், திமுக தனிச்சு போட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்லட்டும். அப்படி சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லட்டும். கேட்கல. கூட்டணி குறித்து கேள்வி நீங்க எல்லாருமே, நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே ஆர்வமா தான் இருக்கீங்க. அது ஒரே நேரத்தில் தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். சேலத்தில் வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நாங்க கேட்டது வேற, அவங்க கொடுத்தது 5000 பேருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. திமுகவுக்கு மட்டும் எந்த பொதுக்கூட்டம்னாலும் சரி வாரம் அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் நினைக்கிறேன். எப்படி இதுன்னு தெரியல. ஒரு ஜனநாயக நாட்டுல அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விதியே ரைட் ஈக்குவாலிட்டி தான், சம உரிமை தான். அது மறுக்கப்படுது. இவங்க ஒன்றிய பாஜக பாசிச கட்சின்னு சொல்றாங்க. உண்மையான பாசிச கட்சி இங்கதான் இருக்கு. எல்லாத்துக்கும் பாசிசம் பத்தி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கு. உரிய நேரத்தில் நாங்க 5 கட்டமாக மக்கள் சந்தித்து இருக்கிறோம். குழுவோட பேசி இது முடிந்தவுடன் எவ்வளவு விரைவில் நாங்கள் தலைவர் அவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கை, எங்கள் ரிப்போர்ட்டை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.